ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஸ்வாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஆயிருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரெண்டு கருத்துக்கள் வேறு லெவலில் நாமினேஷன் இருக்குது. நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எல்லோரும் தீபாவளி நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் போய் கொண்டாட போகிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். யார் நாமினேஷன் நீங்களே சொல்லுங்கள். யாரெல்லாம் இருப்பா? பார்வதி மாட்டியிருப்பார், அப்புறம் நம்ம கெமி மாட்டியிருப்பாங்க, அப்புறம் ஆதிரை மாட்டியிருப்பாங்க. அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. ஆனால் ட்விஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு ஸ்வாப் நடந்திருக்கு. அதாவது விக்ரமும் கெமியும் உள்ளே போயிட்டாங்க. விக்ரமும் கெமியும் லக்ஸரிக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உள்ளே இருக்கிற பார்வதி திவாகர்லாம் நாமினேஷன் பாஸ் ஒரு 2 பேருக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதை அவங்க எடுத்துருப்பாங்க போல தெரியுது. பார்வதியும் இல்லை, திவாகரும் இல்லை. நீங்கள் கவனிக்கணும், விக்ரம் கெமி அங்கே போனதுனால யாரும் நாமினேட் பண்ணல. ஏன்னா பெருசாக யாருக்கும் தோணலை போல தெரியுது, பண்ணல. ஆனால் மாட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காஜி கும்பல் தான் வரிசையாக. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எஃப்ஜேவும் தப்பிச்சிட்டான். எஃப்ஜேவும் எஸ்கேப்பு. சரி, யார் யார் மாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா. ஸோ அரோரா பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஐயோ எப்பப்பா அப்படின்ற மாதிரி கண்டென்ட் கடிக்கிறது என்ன, இது பண்ணுறது என்ன எல்லாம் குத்திட்டாங்க. அப்புறம் ஆதிரை ஈத்திரை அப்படின்னு சொல்லலாம். இந்த வீட்டில் திண்டத்துக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் பேசுறது கிடையாது. சும்மா உட்காந்துக்கிட்டு பாய் ஃப்ரெண்ட் நேற்று பார்த்தீங்களா செருப்பு கழட்டி அடிச்சிட்டான். செருப்பு அனுப்பியிருக்கான். என்னடி லவ் கண்டா பண்ணிட்டு இருக்க, செருப்பு வரும் அப்படின்ட்டு. அடுத்து கலையரசன். இந்த பீடி தப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு, இன்றைக்கி மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறது தான். இது 3வது நம்பர். வினோத் மாட்டிக்கிட்டாரு. ஆனால் இந்த வட்டம் திவாகர் உள்ளே இல்லை. வினோத் ஈஸியாக சேவ் பண்ணிடுவாங்க. திவாகர் ஓட்டலாம் வினோத்துக்கு வரும் வேறு மாதிரி. பிரவீன்ராஜ் இவரும் போன வாரம் நாமினேஷனில் இல்லை, இந்த வாரம் மாட்டியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா ஒளிஞ்சே இருந்தார். இந்த வட்டம் ஒளிஞ்சாலும் நீ டேஞ்சர் தான்டா சொல்லி குத்திட்டாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரம்யாஜோ ஏற்கனவே வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த வட்டம் இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க போல தெரியுது. ஓகே, ரம்யாவும் சுபிக்ஷாவும் அதனால் நாமினேஷன் சொல்ல வந்துட்டாங்க. ரம்யா ஓகே, சுபிக்ஷாவும் வந்துட்டாங்க. ஏன்னா பேச்சுக்கு நாமினேஷன் பார்த்துட்டு வாமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. வியானா வரமாட்டாங்கன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படியும் லாஸ்ட் டைம் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இந்த துஷார் இருக்கிறதே பெரிய ஈத்திரை இவன் தான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இவ்வளோ தூரம் விஜய் சேதுபதி எக்ஸ்பிளைன் பண்ணியும் எனக்கு உங்க தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பிட்டை போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால் இவங்க ஸோ மொத்தமாக இதுதான் வந்த லிஸ்ட்டு. ஸோ 9 பேர் வந்திருக்காங்க. அரோரா, ஆதிரை, கலையரசன், வினோத், பிரவீன்ராஜ், ரம்யா, சுபிக்ஷா, வியானா, துஷார் 9 பேர் மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம கவனிக்கணும். எப்படி ரேஞ்சுக்கு என்னென்ன மாதிரி ஆட்டம் ஆடுறானுங்களா ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ 9 பேரில் யார் வீக்கஸ்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கலையரசனுக்கு ஓட்டு இல்லை. அப்புறம் சுபிக்ஷா பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. துஷார் கண்டிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவன் தான் இந்த வாரம் போவானா இல்லை அரோராக்கா வச்சுருப்பாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அரோராவும் தூக்க மாட்டான், ஆதிரியும் தூக்க மாட்டான், துஷாரும் தூக்க மாட்டான். பிரவீன்ராஜுக்கு ஓட்டு இருக்குது, அவர் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால. கலையரசன் தான் மேக்ஸிமம் போவான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, சரி, அது ஓகே. இந்த வட்டம் நாமினேஷன் லிஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு அடுத்து இன்னொரு அப்டேட் இருக்குது. என்ன அப்படின்னா யார் ஸ்வாப் பண்ணியிருக்காங்கன்னா விக்ரம் கெமி. ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்ரம் ஏற்கனவே ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருந்தார். இப்போ உள்ளே போயிருக்காப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கெமியும் உள்ளே போயிருக்காங்க. ஸோ 2 பேர் யார் வெளியே வந்திருக்காங்க, ரம்யா சுபிக்ஷா வந்திருப்பாங்க. அவ்வளோதான். மற்றபடி இந்த ஹவுஸ் இப்படி தான் இருக்க போகுது. இன்றைக்கி தீபாவளி செலிப்ரேஷனால அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்காது. ஓகே, ஸோ ஜாலியாக எல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் நாளைக்கு தரமான சம்பவம் டாஸ்கில் ஒன்று வச்சாங்க அப்படின்னா ஆரம்பிக்கும். நாளைக்கு ஆரம்பிச்சது சும்மா கிருட்டுன்னு வேறு லெவலில் போகிறதுக்கு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதிலிருந்து சும்மா கேம் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அரோராவுக்கும் வியானாவுக்கும் சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. துஷாருக்கும் கமருதீனுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. துஷாருக்கும் பார்வதிக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று திவாகர் அண்ட் வினோத் இவங்க 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா. இவங்க 2 பேரும் உள்ளே நல்லா பார்த்தீங்கன்னா ஒட்டி ஓடாடுவாங்க இனிமேல் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது விஜய் சேதுபதி கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அது பண்ணதுனால அதனுடைய சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகாது. அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி வாண்டடாக கண்டென்ட் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறது தான். சரி, தீபாவளிக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆதிரையும் துஷாரும் எங்கேயோ ஓடிட்டு இருக்க போய் ப்ராப்பர்ட்டியை உடச்சி விட்டாங்க. இந்த சீசனில் ஏன்டா எல்லாத்தையும் உடச்சி விட்டீங்க
அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸ் வந்து மொத்தம் டோட்டல் பில்லு 50 லட்சம் அப்படின்னு போட போகிறார். அப்போ தான் எல்லாம் வந்து சாக்காக போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு எங்கே எந்த பொருள் இருக்குன்னே தெரியாமல் கண்ணு மூணு தெரியாமல் ஓடி திரிகிறாங்க எந்த சீசன் இல்லாமல். இந்த சீசனில் அது ஒரு ரெக்கார்டாக வந்து பேசப்படுது. அது ஒரு ரெக்கார்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நாமினேஷன் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்